தாவேகா தலைவர் வந்து சனிக்கிழமை பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அரசியல் தலைவர்களுக்கு கூட்டம் வருவது தமிழக முதலமைச்சருக்கும் நல்ல கூட்டம் வந்திருக்கு. கிருஷ்ணகிரியில அரசியல்ல வந்ததுக்கு மகிழ்ச்சி, கூட்டம் வர்றதுங்கிறது மகிழ்ச்சி. மக்கள் மன்றத்தில் அவருடைய கருத்தை சொல்றாரு. மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க மக்களுடைய கையில தான் இருக்கு. வீக்கெண்ட் கலாச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? வீக்கெண்ட்ல என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருவருடைய முறை ஒவ்வொருத்தரோட இருக்கலாம். நம்ம அதை பத்தி அது பேசுறது சரியா இருக்கான்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து மத்தியானம் 2 மணிக்கு மேலதான் சாயந்தரத்துல கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் மக்கள் எதை ஏத்துக்கிறாங்கிறத முக்கியம். நீங்க காலையில பண்றீங்களா, வீக்கெண்ட்ல பண்றீங்களா, திங்கக்கிழமை பண்றீங்களா, செவ்வாய்க்கிழமை பண்றீங்களா, மேட்டர் கிடையாது. மக்கள் கடைசியில நீங்க சொல்ற பேச்சையும் நீங்க பேசுற விதங்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, அது கடைசி நாள் வாக்குல போய் காட்ட போறாங்க. அந்த வாக்குலே திருத்தம் பண்ற மோடி எதுதான் எங்களுடைய போராட்டம். 2026 தேர்தலில் வந்து முறைகேடு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை? தமிழ் பாஜக எந்த விதத்தில் பாஜக இப்ப போற போக்க பார்த்தா பாஜக கடக்காலையார் நினைக்கிறேன். அவர்கள் வந்து இப்ப வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய மகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அம்மையாரிடம் 30 நிமிடம் பேசிக்கிட்டு இருக்கிற கதை வந்த போதே நான் நினைச்சிட்டேன் என்னன்னா இது முடிஞ்சிருச்சு, இந்த கடை முடிஞ்சிருச்சு. ஏன்னா செங்கோட்டையனை பாக்குறான்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய மகள்னு சொல்லிக்கிற அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் தன்னை சொல்லி கொண்டு அந்த அம்மையாரை பாக்குறாங்க. என்னதான் அமித்ஷா பாஜக அதிமுக பண்ணணும்னு நினைக்கிறாரு எனக்கு தெரியல. அமித்ஷா அதிமுகவா மாறிடுச்சு. அதையும் இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு தெரியல. இன்னும் என்ன செங்கோட்டையன் ஒரு கூட்டணி ஆக்கணும், ஓபிஎஸ் ஒரு வழியில பண்ணிட்டாங்க, முதல்ல ரோட்ல பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் அந்த கட்சி தாயிருச்சு. அதனால அதிமுக என்பதற்கு கடைசி காலம் வந்து விட்டது. இப்ப எப்ப வேணாலும் அழைத்தால் போகக்கூடிய நிலைமையில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்காரு. அதனால அதிமுகவினுடைய தேர்தல் என்பது ஏறக்குறைய முடிகிற தேர்தல் தருவாய்க்கு வந்துருச்சு. மக்கள் மன்றத்துல 26ல முடியும் தேர்தலாக முடித்து வைத்த பெருமான் என்பது அமித்ஷாவாக இருப்பார். 3 பேர் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வந்து ஒன்றிணைச்சு திமுக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் சொல்லிக்கிட்டு இருந்த அம்மையாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு அமித்ஷா. இதை பத்தி நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாராம், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களா, இதை பத்தி கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி கேளுங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய அண்ணன் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கு டைம் கொடுக்கல அமித்ஷா. தான் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறந்த மகள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு லேடிக்கு கூப்பிட்டு அந்த 30 நிமிஷம் பேசியிருக்காரு அமித்ஷா. இது எதாவது சொல்றீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை ஒவ்வொரு மானமுள்ள அதிமுக காரணம் யோசிக்க வேண்டியதுதான். அதாவது அமித்ஷா என்ற நபர் அதிமுகவை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, அதிமுகங்கிற கட்சியை எவ்வளவு கீழே காட்ட முடியுமோ காட்டிட்டாரு. அதுக்கப்புறமும் நீங்க என்ன நாங்க தான் அந்த பஸ்ல நிப்போம் அப்படின்னு சொல்லி தொங்கிக்கிட்டே போனீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்றது அதிமுக சரியா? விஜய் பத்தி முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு, மறைமுகம் புதுசா வாங்கிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜயும் வந்து எங்களை பத்தி குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அரசியல் இதெல்லாம் நீங்க வந்து களத்துக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு நாளா கட்சின்னு ஒரு கட்சி அறிவிச்சிருந்தாரு, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு, கட்சின்னு ஆரோக்கிய போறதுனாரு. இப்ப களத்துக்கு வந்திருக்காரு, களத்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. பல கருத்துக்கள் வரும். முதலமைச்சரை பொறுத்த மட்டும் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுல இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறதே அதுதான். சொன்ன வாக்குறுதிகளையும் சொல்லாத வாக்குறுதிகள் பலதையும் செஞ்சிருக்காங்க. இந்த அரசை பொறுத்த மட்டும் பல வகையில தங்களுடைய வாக்குறுதிகளை பற்றி பேசும் பொழுது 384 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதே போல புதிய பல திட்டங்கள் இன்னைக்கு துவங்கப்படுகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, அது வந்து வாக்குறுதியில கிடையாது. இதெல்லாம் இது மாதிரி பல புதிய திட்டங்கள் வந்திருக்கு. அதே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அவருக்கு செய்த சாதனையை பற்றி, திமுக அவருடைய ஆட்சியினுடைய சாதனையை சொல்லி அவர்கள் வாக்கு கேட்க இருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நான் பாக்கலப்பா. அமித்ஷா பார்த்தாரான்னு கேட்கணும். முதல்ல பாஜக காரர்கள் பார்த்தார்களான்னு கேட்கணும். ஏன்னா அது வந்து அமித்ஷா மகன் ஜெய்ஷாவால் நடத்தப்பட்ட இந்த மேட்ச். அதனால அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தான் இந்தியாவில் வந்து சிந்தூர் நடந்த உடனே நாங்கள் வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம், பஸ் விட மாட்டோம், ட்ரெயின் விட மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. இப்போ மேட்ச் பார்க்கறதுக்கு மட்டும் அமித்ஷாவோட பையன் சொன்ன உடனே எல்லாரும் பாஜக பார்த்துருக்காங்க. மானமுள்ள பாஜக காரர்கள் எல்லாரும் இதை பத்தி பதில் சொல்லணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.